பாடும்போது கூட அந்த தின் வாய்ஸ் நம்மளால் யூஸ் பண்ணி கரெக்டாக நம்ம இதை வந்து ரீச் பண்ண முடியும். அப்போ தான், இல்லைன்னா நம்ம இங்கேருந்தே அந்த வாய்ஸ் கொடுப்போம், செஸ்ட் வாய்ஸ்லேயே அதை வந்து ரீச் பண்ண பார்ப்போம். அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படி ஃப்ரண்ட்டில் அப்படியே போனீங்க, அந்த காவையும் மாவை பாவை ரீச் பண்ணும்போது நீங்கள் ஃப்ரண்ட்டில் போனீங்கன்னா ரொம்ப ஈஸியாக ரீச் பண்ண முடியும். ஸோ வால்யூம் கண்ட்ரோல் பண்ணி எப்படி நம்ம வந்து ஸ்வரம் வந்து ரீச் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, சா, இது ஜி ஷார்ப்போட சா, சா ரே கா மா பா மா கா ரே, அப்படி இப்படி போகணும். உங்களோட பாவை ரீச் பண்ணுறது இப்படி ரீச் பண்ணணும். பா அங்கே ரீச் பண்ண முடியாது, கஷ்டமாக இருக்கும், ஸ்ட்ரெயினாக இருக்கும். இது பண்ணி பார்த்தீங்க, இந்த மாதிரி பாடி பார்த்தீங்கன்னா உங்கள் வாய்ஸோட ஒரு டோன் மாறுறதே உங்களால் புரிஞ்சுக்க முடியும். அண்ட் அந்த ஸ்மூத்தாக போயிட்டு வரதுக்கான ப்ராக்டிஸ் இதெல்லாம். இப்போ இதுவே ஏல வச்சுக்கிட்டு, இப்போ ஏ ஸ்ருதியில் நான் சொல்கிறேன், ஹையர் ஆக்டேவ். இப்போ வந்து அந்த பாவை நம்மளால் ரீச் பண்ணிட்டு வர முடியும். அதுவும் ரொம்ப ஸ்மூத்தாக, வாய்ஸ் ஸ்ட்ரெயின் இல்லாமல் நம்மளால் ரீச் பண்ண முடியும். ஸோ இப்படி ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ணி பாடுறதுக்கான ப்ராக்டிஸ் வரணும். அதாவது இப்படி வாய்ஸ் வந்தாலுமே இப்படி இந்த ஒரு ஃப்ரண்ட் ஃபார்வர்ட் மூமெண்ட்டு அப்படி கொடுத்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். இல்லை இப்படி ப்ரெஸ் பண்ணி, நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொன்ன மாதிரி ப்ரெஸ் பண்ணி பாடினா உங்கள் வாய்ஸ் பவுன்ஸ் ஆகி போய் அந்த ஸ்வரம் வந்து ரீச் பண்ணும். இது வந்து இது விட்டுட்டு நம்ம இப்படியோ பாடினோன்னா நமக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஷன் ஸ்டேட்லேயே இருக்கும் கடைசி. ஸோ நீங்கள் இப்படி பாடும்போது உங்களோட ஒரு ஸ்வரமும் எப்படி ரீச் ஆகுறதுன்றதை கவனிச்சுக்கிட்டே பாடினீங்கன்னா இன்னுமே நல்ல ஒரு புரிதல் வரும். இப்போ அடுத்தது, இப்போ நம்ம இதுவே வந்து சியில், அதாவது இப்போ சினி சாங்ஸ்லாம் பாடுறாங்க இல்லையா, சி ஷார்ப் டி அந்த மாதிரி இதில் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோன்னா எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். அடுத்து சியோட ஹையர் ஆக்டேவ், சா, இது எவ்வளோ தின் வாய்ஸில் வருது பாருங்க.